8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாய குமரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நாளை கூடுகிறது காவிரி கண்காணிப்பு குழு. கர்நாடகாவின் மேல்முறையீட்டு மனுவும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவு. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சட்டப்பூர்வமாக அவங்க முடிவெடுத்து போராடி தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஐ தேங்க் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். நடிகர் சங்கத்துக்கும் காவிரி நதிநீர் விவகாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய அரசியல் பிரச்சனை என சரத்குமார் கருத்து. குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க நடிகர்கள் குரல் கொடுத்துருக்கனால இங்க நடிகர்கள் குரல் கொடுக்கணுன்றது அவசியமானது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது உடனடியாக அதுக்கு நாங்கள் தமிழர்கள் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் தமிழகத்தில் எதிர் விளைவுகள் நடைபெறும். கன்னட அமைப்புகளுக்கு பழநெடுமாறன் எச்சரிக்கை. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்ட விவகாரம். காவல்துறையினருடன் விநாயகர் சிலை கரைக்க வந்தவர்கள் வாக்குவாதம். பத்ம விருதுகளை மக்களே தீர்மானிக்கும் மத்திய அரசின் புதிய திட்ட முயற்சி பாராட்டுக்குரியது. நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மேலும் காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சட்டப்பூர்வமாக அவங்க முடிவெடுத்து போராடி தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஐ தேங்க் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா அவர்களுக்கும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி தண்ணி திறக்கப்பட்டிருக்கு. சிஎம் என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து அவங்க கரெக்டான முறையில் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தண்ணி கொண்டு வரணுன்ற அடிப்படையில் அவங்க செயல்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் சிஎம் அவர்கள் செய்கிற அத்தனை இந்த ஒரு விஷயத்தில் செயல்பாட்டில் நாங்கள் என்றைக்குமே நடிகர் சங்கமாக உறுதுணையாக இருப்போம். அவங்க வந்து கொடுக்குற தண்ணியை நிறுத்தத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த உரிமையை எங்களுக்கு மறுக்கிறீங்க, அதுக்காக இது உணர்வின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர ஒரு பெரிய போராட்டமாக, அதுவும் இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் அவங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. இது வந்து நாங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டுமல்ல, மேபி நாங்கள் முன்னின்று நடத்திய அல்லது வந்து எல்லா திரையுலகத்தை சேர்ந்த எல்லாரையும் சேர்த்து இது எல்லா தமிழர்களுடைய உணர்வு வெளிப்பாடாக தான் இருக்கும். எங்களுடைய சங்கத்தினுடைய உணர்வு வெளிப்பாடாக இருக்காது. தமிழர்களுக்காக உரிமைகளுக்கு குரல் கொடுத்த அம்மா அவர்களை அநாகரிகமான முறையிலே உருவப்பொம்மை எரித்து செயல்படக்கூடிய அந்த அத்தனை பேர்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கி சோசியல் மீடியாக்களில் வதந்திகள் அதிகமாக பரவுது. அதே நேரத்தில் இன்றைக்கி நான் எதை எதிர்பார்த்தனோ அதை இன்றைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளரும் தலைவரும் பொருளாளரும் இன்றைக்கி செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சர் எடுக்கக்கூடிய இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதிபட தெரிவிக்கிறோம். நடிகர் சங்கத்துக்கும் காவிரி நதிநீர் விவகாரத்திற்கும் சம்பந்தமில்லை என சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகர் சங்க முன்னாள் தலைவருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைமையகத்தில் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடிகர்கள் மட்டும் காவிரி விவகாரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்க கூடாது என்றும் இது அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய அரசியல் பிரச்சனை என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் திறமையாக செயல்படுவதாகவும் அனைத்து கட்சிகளின் கருத்தை அறிய பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கர்நாடகத்தில் தமிழர் தாக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் சரத்குமார் கூறினார். அப்போ இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை இட் இஸ் நாட் அதான் பெர்டெனிங் டு தி ஆக்டர்ஸ் அலோன். இந்த நதிநீர் பிரச்சனை இது நடிகர்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க நடிகர்கள் குரல் கொடுத்துருக்கனால இங்கே நடிகர்கள் குரல் கொடுக்கணுன்றது அவசியமானது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது உடனடியாக அதுக்கு நாங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்.
கர்நாடகாவில் வசிக்கும் தமிழர்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்தாவிட்டால் அதற்கான எதிர்விளைவுகள் தமிழகத்திலும் நடைபெறும் என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழனிவேல் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி தலைமையில் 3 மாநில முதலமைச்சர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கர்நாடக முதலமைச்சரின் கோரிக்கை சூழ்ச்சி நிறைந்தது எனவும் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் ஒரு தமிழ் இளைஞர் அங்கே கன்னட வேதியர்களால் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த போக்கு தொடருமானால் வேண்டாத விளைவுகளுக்கு வழிவகுத்துவிடும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். மாணவர்களிடம் பல கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட புகாரில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த SRM பச்சமுத்து 2வது நாளாக இன்றும் சென்னை எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் ஆஜராகி கையெழுத்திட்டார். SRM மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இடம் வாங்கி தருவதாக 75 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் SRM குழும தலைவர் பச்சமுத்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் ஆஜராகி தினமும் அவர் கையெழுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட சில நிபந்தனைகளுடன் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி சிறையிலிருந்து வெளியே வந்த பச்சமுத்து நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் 2வது நாளாக இன்று நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டார். விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது சிலைகளை கரைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் சிலைகள் அதிகம் கரைக்கப்பட்டு வருகின்றன. சிலைகள் கரைக்கப்படும் இடத்தில் தீயணைப்பு துறையினர், முதலுதவி குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். 5 நீச்சல் வீரர்கள் மற்றும் 5 வீரர்கள் என 10 பேர் கொண்ட குழுவினர் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 15 அதிரடி படையினர் உட்பட 15000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று 200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் இன்று 500க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் சிலைகளை கரைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்படுவதையொட்டி வெளிநாட்டு பயணிகள் இதனை ஆர்வத்துடன் பார்த்தனர். I'm coming from the US, from America, and we're just here to experience the culture and see the Ganeshas be submerged because we've never seen anything like it before. And it's a really beautiful experience. சென்னை பட்டினப்பாக்கத்தில் விநாயகர் சிலை கரைப்பின் போது இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து விநாயகர் சிலைகளை கரைக்க வந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டினப்பாக்கத்தில் 4 இளைஞர்கள் போலீசாரை கடுமையாக திட்டியதாகவும் இதனால் அவர்களை போலீசார் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் பிரபு என்னும் இளைஞர் காயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனால் விநாயகர் சிலை கரைக்க வந்தவர்கள் அங்கு திரண்டு காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மயிலாப்பூர் இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் விரைந்து வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். நாங்கள் விநாயகர் கீழே இருக்கோம், நாங்களே கரைச்சிக்கிறோம் சொன்னோம். சொன்னதுக்கு என்ன செய்றாங்க, நீ எப்படி கரைக்கலாம், எதோ ஆள் இருக்குல்லடா அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் வச்சு கரைக்கிறோம். அதான் சொன்னது. இவ்வளோ பெரிய கட்டை ஒரே அடி தாங்க அடிச்சார். புள்ள ரத்தம் ஊற்று கேட்டா, சார் ஏன் சார் அடிக்கிறேன், நீ என்ன கத்தியால் குத்த வந்தேன், நான் அடிச்சேன் அப்படி. இது என்ன சார், நாங்கள் வந்து விநாயகர் சாமி கும்பிட தான் சார் சந்தோஷமாக கரைக்க வந்திருக்கோம் சார். சென்னை அடையாறு ஆற்றில் தூர்வார கோரி முடிச்சூர், வரதராஜபுரம் பகுதி மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூர், வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. 5க்கும் மேற்பட்டவர்கள் வெள்ளத்தில் இருந்த நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் சேதமடைந்தன. அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கே பாதிப்புக்கு காரணம் என கூறும் இப்பகுதி மக்கள் ஆற்றின் கரைகளை பலப்படுத்தி தூர்வாரினால் மட்டுமே மீண்டும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாதவாறு தடுக்க முடியும் என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமியிடம் கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி மனு அளித்ததாகவும் 3 மாதங்களாகியும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சென்னையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து பேரிடர் சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு ஏற்ப அரசு துறைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படை ADGP தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், பேரிடர் மேலாண்மை திட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை பொறுப்பாளர்கள் குழு தயாரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து எத்தகைய பேரிடரையும் எதிர்கொள்வதற்கு ஏற்ப பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ADGP தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மை பொறுப்பாளர்கள் குழு தயாரித்துள்ள பேரிடர் மேலாண்மை திட்டத்தையும் ADGP வெளியிட்டுள்ளார். அது குறித்து தற்போது பார்க்கலாம்.
பேரிடரின் போது நிலைமையை சிறப்பாக கையாளக்கூடிய திறன் பெற்ற காவல்துறை அதிகாரிகளை அடையாளம் காண வேண்டும். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கு தேவையான பயிற்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என அந்த திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு அரசின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து களப்பணி ஆற்ற வேண்டும் எனவும் பேரிடர் திட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையும் இணைந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் எனவும் முழுமையான தகவல் பரிமாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பேரிடர் சமயங்களில் தேவைப்படும் உபகரணங்களும் வாகனங்களும் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் விரைந்து செல்வதற்கு ஏற்ற போக்குவரத்து தகவல்களை விரைந்து பெற வேண்டும் என்றும் பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு பணிகளில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்தி பாதிப்புகளை வெகுவாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேரிடர் மேலாண்மை பொறுப்பாளர்கள் வடிவமைத்துள்ள செயல் திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாறு மற்றும் கூவம் நதிக்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு சென்னையில் அதிக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை விடுத்தும் அதனை தமிழக அரசு அலட்சியமாக்கி கொண்டதால் தான் சென்னையில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உயிரிழப்புகள் நேரிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அடையாறு மற்றும் கூவம் நதிக்கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்தும் அதற்கான பணிகள் இன்னும் வரையிலும் மேற்கொள்ளப்படவில்லை என நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியிருப்பதாக கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் ஒரு செயற்கை பேரிடரை சென்னை மாநகரமோ மற்ற மாவட்டங்களோ நிச்சயம் தாங்காது என்றும் இந்த பிரச்சனையில் தமிழக அரசு இனியும் சுணக்கம் காட்டாமல் உடனடியாக சுறுசுறுப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். தற்போது கிடைத்துள்ள செய்தி. தற்போது கிடைத்த செய்தி. மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்றக்கூடாது, பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். சேலத்தில் உள்ள சீஸ்மோகிராஃபிக் கருவி பழுதடைந்துள்ளதால் பெரம்பலூர், விழுப்புரம், கடலூரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவை அறிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, சேலத்தில் வானிலை ஆய்வு மையம் உள்ளது. இங்குள்ள சீஸ்மோகிராஃபிக் கருவி மூலம் நிலநடுக்கம், நில அதிர்வு எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து கண்டறியப்படும். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சீஸ்மோகிராஃபிக் கடந்த ஒரு மாதமாக பழுதடைந்துள்ளது. டெல்லியில் உள்ள சீஸ்மோலஜி துறையினர் தான் இந்த சீஸ்மோகிராஃபிக் கருவியை சரி செய்ய முடியும் என கூறப்படுகிறது. கருவி பழுது காரணமாக பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம் பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட நில அதிர்வு பதிவாகவில்லை. டெல்லியில் உள்ள வானிலை மையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது நில அதிர்வு 4.1 ரிக்டர் அளவாக பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணத்தில் பூட்டிய வீட்டின் பீரோவை உடைத்து 150 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வசித்து வரும் முகமது இக்பால் என்பவரின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. அத்திக்கடை பகுதியில் தனது உறவினரின் துக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு முகமது இக்பால் சென்றுள்ளார். இந்நிலையில் பூட்டியிருந்த வீடு திறந்து கிடப்பதாக அக்கம் பக்கத்தினர் முகமது இக்பாலுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனை அடுத்து தனது வீட்டிற்கு விரைந்து வந்த முகமது இக்பால் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 150 சவரன் நகைகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கும்பகோணம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாமனார் தவறிட்டான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து தவறிட்டான்னு 9 மணிக்கு போனாங்க. 9 மணிக்குள்ளே திருப்பி கொண்டு வந்து அப்புறம் சேர்ந்து விட்டு 12:30 மணிக்கு விட்டு கிளம்பி போனாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே அத்திக்கடை கொண்டு போயிட்டாங்க.
அப்புறம் வந்து சகலப்படி வந்து காலைல வந்து பார்க்குறாப்புல 5 மணி போல் வந்து பார்க்குறாப்புல வீட்டு திறந்து கிடக்கு. வீட்டு திறந்து வந்தோடனே வந்து கொஞ்சம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து உள்ளே போய் பார்த்தா பீரெல்லாம் உடஞ்சி கிடக்கு. 150 பவுன். உதகை அருகே மசினக்குடியில் கடந்த 3 நாட்களில் 2 யானைகள், ஒரு சிறுத்தை ஆகியவை மர்மமான முறையில் இறந்திருப்பது விலங்கின ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடி காட்டு பகுதியில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன. கடந்த 9ஆம் தேதி மசினக்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட அவரல்லா காட்டுப்பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் யானை இறந்திருப்பதை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். அதேபோல் 10ஆம் தேதி சீகூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட கல்கடவு காட்டு பகுதியில் சிறுத்தை ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. இந்நிலையில் இன்று சிங்கார பகுதியில் மேலும் ஒரு காட்டு யானை மர்மமான முறையில் இறந்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறை அதிகாரிகளும் கால்நடை மருத்துவர்களும் யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் மசினக்குடியில் 2 காட்டு யானைகள் மற்றும் ஒரு சிறுத்தை மர்மமான முறையில் இறந்திருப்பது வனத்துறையினர் மற்றும் விலங்கின ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்ம விருதுகள் யாருக்கு என்பதை மக்களை தீர்மானிக்கும் மத்திய அரசின் புதிய திட்ட முயற்சி குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு பாராட்டுக்குரியது என 78.77% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தேவையில்லாதது என 9.5% பேரும், விவாதத்திற்குரியது என 11.73% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கருத்தை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு பாராட்டுக்குரியது என 79% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். தேவையில்லாதது என 13% பேரும், விவாதத்திற்குரியது என 0.8% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.